சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பகுதியில் உள்ள ஸ்ரீ காமாட்சி பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. அம்மனுக்கு வாசனை திரவியங்களால் அபிஷேகம், மலர் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 301 பெண்கள் குத்துவிளக்குகளை அலங்கரித்து தீபம் ஏற்றி மஞ்சள் மற்றும் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். இந்த திருவிளக்கு பூஜையில் பங்கேற்ற பெண்களுக்கு தாலிக்கயிறு, மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டன. சென்னை தாம்பரம் அருகே உள்ள முத்துமாரியம்மன் கோயிலின் ஆடி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கஸ்பாபுரம் பாரதிதாசன் நகரில் உள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் 28ஆம் ஆண்டு ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு அபிஷேகம், காப்பு கட்டுதல், பூஜை மற்றும் கூழ் வார்த்தல் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கிடங்கல் கோட்டையில் அம்மச்சார் அம்மன் முனீஸ்வரன் திருக்கல்யாணத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கிடங்கல் கோட்டையில் உள்ள அம்மச்சார் அம்மன் ஆலயத்தின் 16ஆம் ஆண்டு ஊஞ்சல் சேவையை முன்னிட்டு அம்மச்சார் அம்மன் முனீஸ்வரன் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. மங்கள, தாம்பூல சீர்வரிசை பொருட்கள் பக்தர்களால் ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டன. தொடர்ந்து கலச பூஜை, காப்பு கட்டுதல், பூநூல் அணிவித்தல், மங்களநான் அணிவித்தல், மாலை மாற்றுதல் உள்ளிட்ட வைபவங்கள் நடைபெற்றன. மனக்கோலத்தில் அருள் பாலித்த தெய்வங்களை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள முத்தாலம்மன் கோயிலின் திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஒலக்கூர் கிராமத்தில் அமைந்துள்ள முத்தாலம்மன் கோயிலில் 4ஆம் ஆண்டு சுமங்கலி பூஜை மற்றும் 108 திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. மூலவர் வெள்ளி கவசத்திலும் உற்சவர் மகாராணி அலங்காரத்திலும் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். மகாலட்சுமி அலங்காரத்துடன் குத்துவிளக்கு பூஜை, கணபதி பூஜை, குங்கும அர்ச்சனை, பஞ்சமுக தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கல்யாணே நமஹ.